அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் அறலே அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பேருக்கு வந்து டவுட் குறையாம தான் இருக்குது. நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா, ஹால் டிக்கெட்டில் என்ன பண்ணணும், அதே மாதிரி எக்ஸாம் ஹால் போனால் என்னென்ன பண்ணணும், இதெல்லாம் இது மாதிரி பல விதமான கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்குண்டான ஒரு வீடியோவாக தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட கடைசி வீடியோவாக இருக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணுறது. இனிமேல் எக்ஸாம் முடிஞ்ச ஆன்சர் கீயோ இல்லை எக்ஸாம் முடிஞ்ச நாளுக்கு ஈவினிங் தான் உங்களுக்கு வரும். ஸோ இனிமேல் வந்து நாளைக்கு மேக்ஸ் மட்டும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து மேக்ஸிமம் வீடியோ போடுறது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு ஈவினிங் வந்து எப்படி எக்ஸாம் இருந்துச்சுன்னு லைவ் செஷன் இருக்கும். கண்டிப்பாக அதில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்ன பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கத்துறை 29-30 நடக்க போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹால் டிக்கெட் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா, ஹால் டிக்கெட்டில் என்னென்ன அறிவுரை சொல்லியிருக்காங்க, தேர்வு அறையில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையும் தான் உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம். மறக்காமல் என்ன பண்ணுங்க, ஸோ எல்லாருக்குமே டவுட்ஸ் ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இந்த வீடியோனாச்சும் தயவுசெய்து ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ணா யூனிவர்சிட்டியால் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்கும், ஓஎம்ஆர் மெத்தடு அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கீழே வீடியோஸ் போட்டிருக்கோம். மறக்காம பாருங்க, கீழே அதோட லிங்க் இருக்கு, மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். சரியா, அது ஒன்று. நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. சரியா, கொஸ்டின்ஸ் நமக்கு கொடுக்குறாங்கல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளவுனா பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் 200 மார்க் கொடுக்குறாங்கல்ல, 200 கொஸ்டின் 300 மார்க் கொடுக்குறாங்கல்ல. ஸோ அந்த 300 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ இதுல கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, நெகட்டிவ் மார்க்ஸ் குறைக்க மாட்டாங்க. சரியா, கொஸ்டின்ஸ்ல வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. பட் எதுல குறைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் சீட் ஃபில்லிங் இருக்கு பார்த்தீங்களா, ஓஎம்ஆர் சீட் ஃபில்லிங். ஸோ ஓஎம்ஆர் சீட் ஃபில் பண்றப்ப விடக்கூடிய தப்புகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க் 5 மார்க்குன்னு சொல்லிட்டு டோட்டலா 10 மார்க் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஓஎம்ஆர்ல குறைச்சிருவாங்க. நிறைய பேர் ஓஎம்ஆர் சீட்ல ஃபர்ஸ்ட் எழுத போவீங்க, முதல்ல இப்பதான் எக்ஸாமே எழுத போவீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் சொல்றேன். சரிங்களா, ஆல்ரெடி எழுதினவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ஓஎம்ஆர் சீட்டை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ண போறவங்களா அப்படி இருந்தீங்கன்னா, அந்த ஓஎம்ஆர் சீட் எப்படி ஃபில் பண்றது அந்த வீடியோ தயவு செய்து ஃபுல்லா பார்த்துட்டு போங்க. சரியா, மறந்துடாம. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் போட்டுக்கோங்க. எக்ஸாம் சென்டருக்கு போறதுக்கு முன்னாடி பிரிண்ட் போட்டுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிருங்க, எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க. தயவுசெய்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க. ஹாலுக்கு 20 to 15 மினிட்ஸ் முன்னாடி 20 to 15 மினிட்ஸ் முன்னாடி தயவு செய்து ஹாலுக்கு போயிருங்க. ஏன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கலாம், தூரத்துல இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை மறந்துடுங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு, இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஐடின்னு இருக்கு. நம்ம எதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு தான் ஹால் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரிஜிஸ்டர் நம்பரை பாருங்க. அதே மாதிரி இந்த ஹால் டிக்கெட்ல என்ன மிஸ்மேட்ச் ஆயிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏதாச்சும் மாத்தியா கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரிஜினல் ஐடி ஒன்று கொண்டு போயிருங்க. ஒரிஜினல் ஐடி ஒன்று கொண்டு போறப்ப அது ரெண்டையும் வச்சு வெரிஃபை பண்றப்ப ஒரிஜினல் ஐடியை வந்து கண்டிப்பா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்குவாங்க. ஸோ அதை வச்சு உங்களை அலோவ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சரியா, ஸோ போட்டோ இந்த இடத்துல ஒட்டிட்டு போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அங்க போய் ஒட்டிக்கோங்க. ஏன் அப்படின்னா, சப்போஸ் நம்ம தப்பாவோ கரெக்டாவோ ஒட்டிட்டோம் அப்படின்ற பட்சத்துல, கரெக்டா ஒட்டினா பிரச்சனை இல்லை, தப்பா ஒட்டிட்டா ரிஜெக்ட் திருப்பி ஒரு ஹால் டிக்கெட் நீ பிரிண்ட் எடுக்க எந்த ஏரியாவுக்கு போறீங்கன்னு தெரியாது, பக்கத்துல கடை இருக்குமான்னு தெரியாது. அந்த ஒரு விஷயம் இருக்கு. சரியா, அதை பாத்துக்கோங்க. அதே மாதிரி இங்க ஒரு போட்டோ ஒட்டலாமான்னு கேட்டா, இங்க கொடுத்திருக்க போட்டோ தான் இங்க ஒட்டணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்ப நீங்க ரீசெண்டா எடுத்த போட்டோவை கூட நீங்க ஒட்டிக்கலாம். சரியா, இந்த கன்ஃபியூஷன் முடிஞ்சு. பிஎஸ்டிஎம் நாட் எலிஜிபிள்னா என்னன்றதுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், தயவு செய்து போய் பார்த்துக்கோங்க. சரியா, அதே மாதிரி 2 எக்ஸாமும் எழுதணுமா அப்படின்றதுக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதையும் தயவு செய்து பார்த்துக்கோங்க. ஹால் டிக்கெட் எத்தனை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று தாங்க. அது நீங்க கலரா போட்டுக்கலாம், இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டா போட்டுக்கலாம், எப்படினாலும் போட்டுக்கோங்க. ஆனா ஒரே ஹால் டிக்கெட் தான் நீங்க இந்த 4 எக்ஸாமுக்கு போறப்பையும் கொண்டு போறீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டே 2 எக்ஸாம் இருக்கும், 2வது நாள் எக்ஸாம். ஒரே ஹால் டிக்கெட் தான். சரியா, ஒரே ஹால் டிக்கெட் தான். டெய்லிக்கு ஒரு ஹால் டிக்கெட், மதியானத்துக்கு ஒரு ஹால் டிக்கெட், இந்த மாதிரி 4 ஹால் டிக்கெட்லாம் எடுத்துட்டு போகாதீங்க தயவு செய்து. அதே மாதிரி 2 ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போகாதீங்க. ஒரே ஹால் டிக்கெட். அந்த ஹால் டிக்கெட் 4 எக்ஸாமும் முடிச்சதுக்கு அப்புறமும் தயவு செய்து வந்து என்ன பண்ணிடணும், தயவு செய்து வீட்டுக்கு கொண்டு வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு உங்களுக்கு கவுன்சிலிங்கோ இன்டர்வியூக்கு பிறகு இதை வச்சு வெரிஃபை பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது முக்கியமான விஷயங்க. ஸோ ஹால் டிக்கெட்ல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்குவோம்.
அதே மாதிரி நீங்க புதுசா எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இன்விஜிலேட்டர் அங்க இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன். அவங்க ரூல்ஸை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி வாட்ச் கட்டலாமா கட்டக்கூடாதா, கால்குலேட்டர் அலௌடா அலௌடு கிடையாது, கால்குலேட்டர் நாட் அலௌடுங்க. கால்குலேட்டர் நாட் அலௌடு, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க, பிளாக் பால் பெயிண்ட் பென் தான், அதாவது ஜெல்லு பேனா கொண்டு போயிடாதீங்க. தயவு செய்து ஜெல்லு பேனா கொண்டு போயிடாதீங்க, பிளாக் பால் பெயிண்ட் பென் தான் கொண்டு போகணும், அதை மறந்துடாதீங்க. ஓஎம்ஆர் ஆன்சர் சீட்ல ஷேடிங் தான் பண்ணணும். சரியா, அந்த ஷேடிங் எப்படி பண்றது, கரெக்டா இது பண்றதா தப்பா பண்றதா எல்லாத்துக்குமே ஓஎம்ஆர் ஃபில் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன். தயவு செய்து போய் பார்த்துட்டு போங்க. சரியா, தயவு செய்து போய் பார்த்துட்டு போங்க. சரியா, 60 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், எக்ஸாம் சென்டருக்கு போயிடணும். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் நம்ம படிக்க போறோம், என்னென்னன்றதை உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல போறேன். தயவு செய்து இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. ஸோ பாருங்க, விண்ணப்பதாரர் கருப்பு மை பந்து, இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 9:10க்குலாம் ஹாலுக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதியானம் எப்போ இருக்கணும், 1:40க்கு 20 நிமிஷம் முன்னாடி. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர், உங்களோட ஓஎம்ஆர் விடைத்தாள் நிரப்புவது வழிமுறைகள் தேர்வுக்கு 10 நிமிடங்களுக்கு முன் விண்ணப்பதாரருக்கு ஓஎம்ஆர், அதாவது ஓஎம்ஆர் சீட்டு கொடுத்துருவாங்க. ஓஎம்ஆர் சீட்டு இப்படிதான் இருக்கும். இதுல வந்து உங்களோட நம்பர், ஓஎம்ஆரோட சீரியல் நம்பர் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு, சப்ஜெக்ட், சென்டர், வெனி எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ இதுல உங்க பேரு, ரிஜிஸ்டர் நம்பர், வேற ஏதாச்சும் தப்பு இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கணும். நீங்க எப்போ கொடுத்தாலும் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு, செக் பண்றது தப்பா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடணும், கண்டிப்பா யார்கிட்ட கொடுத்துடணும், இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுத்துடணும். இந்த மாதிரி தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபார்மாலிட்டி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்க, சில இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு திருத்தி கொடுப்பாங்க. இங்க பாத்தீங்களா, தேர்வு ஆரம்பிப்பதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னாடி தான் வழங்கப்படும். அதுல வந்து ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன சொல்லிடணும், கண்காணிப்பாளர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதே மாதிரிதான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்குறப்பையும் கொஸ்டினும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுப்பாங்க. அந்த கொஸ்டின் என்ன பண்ணீங்கன்னா எடுத்தோடனே சீலை பிரிச்சுட்டு உங்க ரிஜிஸ்டர் நம்பர் தயவு செய்து எழுதிடாதீங்க. உங்க ரிஜிஸ்டர் நம்பர் அதில் எழுதணும், எழுதிடாதீங்க. ஏன் எழுத வேணாம்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கிட்டத்தட்ட 100 பேஜஸ் இருக்கும் அப்படின்னு, 100 to 150 பேஜஸ் இருக்குன்னா அதுல எல்லா கொஸ்டின் நம்பரும் எல்லா பேஜஸும் இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரையே அங்க காலம்ல எழுதணும். அதுக்குள்ள தயவு செய்து அவசரப்பட்டு எழுதிடாதீங்க. எழுதுனீங்கன்னா அப்புறம் மாத்தி தர மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா, ரொம்ப முக்கியமான விஷயம், அதை மறந்துடாதீங்க. உங்களோட ஓஎம்ஆர் சீட்டையும் உங்களோட கொஸ்டின் பேப்பரையும் தயவு செய்து 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா தயவு செய்து கொடுத்துருங்க. ஏன்னா வினா தேர்வு தொடங்கிய பிறகு வினா புத்தகத்தில் அல்லது விடைத்தாளில் ஏதேனும் தவறு காணப்பட்டால் அது மாற்றி தரப்பட மாட்டாது. ஹால் டிக்கெட்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ அதே மாதிரி ஹால் டிக்கெட் வந்து எல்லாருமே வந்து ஒரு பேஜ் மட்டும் எடுத்துட்டு போகணுமா, இல்லை எல்லா பேஜையும் எடுத்துட்டு போங்க. எல்லா பேஜையும் எடுத்துட்டு போங்க. அப்படி நீங்க அவங்க வேணான்ட்டாங்கன்னா மித்த பேஜை கிழிச்சு போட்டு பேஜை மட்டும் எடுத்துட்டு போங்க. சப்போஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்க, பட் சொல்றேன். சரியா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டோட சேர்த்து ஏதாச்சும் ஒரு ஆதார் அட்டையோ, பாஸ்போர்ட்டோ, ஓட்டுநர் உரிமமோ ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 போட்டோ எடுத்துட்டு போயிருங்க. சரியா, ஒன்று ஒட்ட முடியனாலும் சப்போஸ் டேமேஜ் ஆனாலும் 1க்கு 2 போட்டோ எடுத்துட்டு போறது நல்லது. அதே மாதிரி கண்ணியமான ஆடைகள், நீட்டா ஃபேண்ட் ஷர்ட்டை நீட்டா வந்து போட்டு போங்க. சரிங்களா, லேடிஸ் இருந்தீங்கன்னா புடவை கட்டுறதோ சுடிதாரோ நீட்டா போட்டு போங்க எக்ஸாம் ஹாலுக்கு. அது ரொம்ப முக்கியம். இஷ்டத்துக்கு போகாதீங்க தயவு செய்து. சரியா, அங்க அது சப்போஸ் அந்த இது ஏதாச்சும் தப்பா இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அதுக்கு வெளியே அனுப்புறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால அதே மாதிரி தேர்வர்கள் வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பா வந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். பின்னாடி திரும்புறதோ முன்னாடி திரும்புறதோ டைம் கேட்கறதோ இந்த இதெல்லாம் இல்லை. எதுனாலும் உங்களுக்கு இன்விஜிலேட்டர் சொல்லுவாங்க. உங்களோட டைம் வாட்ச் கட்டணுமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா நான் சாதாரண வாட்ச் கட்டிட்டு போங்க. ஆர்டினரி அனலாக் வாட்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கட்டிட்டு போங்க. சப்போஸ் அதுவும் அலௌடு கிடையாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடணும், அந்த எக்ஸாம் காலுக்கு முன்னாடியோ இல்லை எங்கேயாச்சும் கொடுத்துட்டு போற மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்சிமம் நீங்க கட்டிட்டு போகாம இருக்கிறதே நல்லது. சரியா, கட்டிட்டு போகாம இருக்கிறதே தயவு செய்து நல்லது தான். சரியா, அதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு பின்னாடி. அதே மாதிரி பாருங்க, சிக்னேச்சர் அண்ட் போட்டோ. ஓஎம்ஆர் விடைத்தாளில் குறிப்பிட்ட இடத்தில் விண்ணப்பதாரர் தனது கையொப்பத்தை இட வேண்டும். அதாவது ஓஎம்ஆர் சீட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா தேர்வு முடிந்த பின்னர், தேர்வு முன்னர் அப்படின்ற மாதிரி இருக்கும். தேர்வுக்கு முன்னர் பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு கையெழுத்து போடணும். அது இந்த மாதிரி கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியாது. தேர்வு முடிஞ்ச பிறகு எங்க போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சைன் போடணும். இந்த இடத்துல உங்களோட இடது கை பெறுவர்கள். பட் இவங்க எப்படி கொண்டு வராங்க அப்படின்றது தெரியல. சரியா, இது ஒரு இதை பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட்,
தேர்வு நுழைச்சீட்டில் ஒட்டப்பட்ட தனி புகைப்படத்தை அவரது பெயர், முகவரி, பதிவு எண் மற்றும் கையொப்பத்துடன் தலைமை கண்காணிப்பாளரிடம் அளிக்க வேண்டும். அவரது அடையாளம் சரிப்பின் போது அங்கீகரிக்கப்படணும். இந்த ஓஎம்ஆர் சீட்ல உங்களோட பிரிண்ட் ஆயிருக்கிறதும் ஹால் டிக்கெட்ல உங்களோட நேம் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. சரியா? ஓஎம்ஆர் விடைத்தாள் மற்றும் கேள்வி புத்தகத்தில் ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால், தப்பு இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும்? வருகைத்தாளில் சரிபார்த்த பிறகுதான் விண்ணப்பதாரர் வருகைத்தாளில் கையொப்பமிட வேண்டும். அதாவது இன்விஜிலேட்டருக்கு. சரியா? அதே மாதிரி வினா கையேடு எண்ணை முறையாக குறிப்பிட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அரை கண்காணிப்பாளர் சேர்க்கைக்கான நுழைவுச்சீட்டை கையொப்பமிடுவதை தேர்வாளர்கள் உறுதி செய்யணும். அதாவது உங்களோட இன்விஜிலேட்டர் வந்து கண்டிப்பா சைன் போட்டே ஆகணும். ஹால் டிக்கெட்ல சைன் போடலன்னா கடைசி போறப்பனாச்சு தயவு செய்து சைன் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா அப்படி சைன் போடாம இருந்தாங்கன்னா நீங்க எக்ஸாமே எழுதல அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஸ்டின் புக்லெட்டு அதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. இந்த ரிஜிஸ்டர் நம்பரை எழுதுறதுக்கு முன்னாடி எல்லா வினாக்களும் தவறு இல்லாம அச்சிடப்பட்டிருக்கா நான் சொன்னேன்ல, அது எல்லாத்தையுமே பார்த்துடணும். அது தப்பா இருந்துச்சுன்னா நம்ம யார்கிட்ட கொடுத்துடணும்? இன்விஜிலேட்டரை கொடுத்துடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட எண்ணம் வந்து கண்டிப்பா எழுதணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்வர்கள் வினா கையேட்டில் டிக் அடையாளம் செய்யக்கூடாது. இந்த டிக் பண்றது, இதுதான் ஆன்சர் ஒண்ணுன்னு குறிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணாதீங்க. என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் போறீங்க அப்படின்றத ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுட்டு வாங்க. சரிங்களா? தெரிஞ்சு வச்சுட்டு வாங்க. இல்லாட்டி இந்த சின்ன புள்ளி மாதிரி வைங்க. இப்ப ஏ பி சி டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பிராக்கெட்டுக்குள்ள ஒரு உங்களோட அடையாளத்துக்கு எப்படி ஆன்சர் கீ பார்க்கறது தெரியணுன்றப்ப லைட்டா சின்ன புள்ளி உங்களுக்கு மட்டும் தெரியுற மாதிரி அந்த இடத்துல புள்ளி வச்சுக்கோங்க. டிக்கோ இந்த பெருசா இந்த மாதிரி அடையாளம் தயவு செய்து போடாதீங்க. அதை வச்சு உங்களை என்ன பண்ணிடுவாங்க? நிராகரிச்சிருவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. அதே பாருங்க, ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வட்டங்கள் நிழப்பட்டால், இது ஓஎம்ஆர் சீட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல ஒண்ணு, அதே மாதிரி ஒரே லைன்ல இந்த இடத்துல ஒண்ணுன்னு ஃபில் பண்ணிருந்தீங்கன்னா இது என்ன பண்ணிடுவாங்க? அந்த கொஸ்டினை எடுத்துக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி விருப்பம் இ கட்டாயமாக நிலையிடப்பட வேண்டும். இந்த இடத்துல எனக்கு எந்த ஆன்சருமே தெரியல அப்படின்னா நீங்க ஓஎம்ஆர் சீட்டை ஃபில் பண்ணாம இருக்கக்கூடாது, கண்டிப்பா ஃபில் பண்ணிடணும். அட்லீஸ்ட் எதை ஆப்ஷன் இ ஆச்சு ஃபில் அப் பண்ணிடணும். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, விடைத்தாள்கள் நிரப்புவதற்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை ஃபர்ஸ்ட் ஓஎம்ஆர் சீட்டு கொடுத்தோடனே நீங்க என்ன பண்ணிடணும்? பின்னாடி இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கண்டிப்பா படிச்சணும். ஏன்னா அவங்க நெகட்டிவ் மார்க்ஸை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது கொஸ்டின் புக்லெட்ல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது, ஆனா ஓஎம்ஆர்ல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. டோட்டல் தப்பா வந்தாலோ ஷேடிங் தப்பா பண்ணியிருந்தாலோ ஒவ்வொரு மார்க் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தயவு செய்து அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோவை தயவு செய்து பாருங்க. சரியா? வீடியோ லிங்க் கீழே இருக்கு, பாருங்க தயவு செய்து. இங்க பாருங்க, விண்ணப்பதாரர்கள் தங்கள் பதிவு எண்ணை வினா கையேடு மற்றும் விடைத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள இடத்தில் எழுத வேண்டும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்லெட் நம்பர் கொடுப்பாங்க, கொஸ்டின் புக்லெட் நம்பரு. அதே மாதிரி இதை ஃபுல்லா கரெக்டா ஷேட் அடிக்கணும். ஷேடிங் தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இங்க பாருங்க, அதே மாதிரி கொஸ்டினை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடலாமா சார் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இங்க பாருங்க, தேர்வு நேரத்தில் வினா கையேடு மற்றும் விடைத்தாள்களை தேர்வு கூடத்திலிருந்து வெளியே செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தேர்வு முடிந்த பின்னரே விண்ணப்பதாரர்கள் வினா புத்தகத்தை எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். அதாவது ஓஎம்ஆரை நீங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடணும். கொஸ்டின் புக்கை நீங்க என்ன பண்ணலாம்? எடுத்துட்டு வந்துடலாம். சரியா? ஓகே. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்னென்னலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் லீட்டை தவிர வேற எந்த பெண்ணுமே யூஸ் பண்ணக்கூடாது. முதல் விஷயம். ஹால் டிக்கெட்டில் குறிப்பிட்டுள்ளது போன்று ஆன்லைன் வினத்தில் தேர்வு செய்யப்பட்ட பாடத்தை தவிர வேறொரு பாடத்தில் பதிலளிக்கப்படும் நேர்வில், அதாவது 2 சப்ஜெக்ட், இப்போ மெக்கானிக்கலோ சிவிலோ படிச்சிருப்பீங்க, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஒரு பதவிக்கு 2 பதவிற்கான தேர்வு எழுதக்கூடாது அப்படின்றத மேல சேர்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு மீனிங் புரியும். சரியா? நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் சிவில் மெக்கானிக்கல் சேர்ந்துதான். சப்போஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர் மெக்கானிக்கலோ சிவிலோ ஏதோ ஒன்று ஆல்டர்னேட்டா வந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல மாத்தி மாத்தி நீங்க அழுதுனீங்கன்னா அது வந்து செல்லாதது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து ஓஎம்ஆர் விடைத்தாளில் அதற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் பதிவு எண் எழுதப்படாவிட்டால், ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் எழுதப்படாம இருந்துச்சுன்னா செல்லாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பார் கோடு மாதிரி போட்டிருப்பாங்க, சீரியல் நம்பர், அதுவும் சிதைவந்திடக்கூடாது. இந்த கிறுக்கிற வேலை, இந்த கவிதை எழுதுற வேலைலாம் ஓஎம்ஆர் சீட்ல தயவு செய்து பண்ணாதீங்க. அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அது சிதைஞ்சு போச்சுன்னா உங்களோட ஓஎம்ஆர் சீட்டு கண்டிப்பா செல்லாது. அதே மாதிரி எந்தெந்த இடத்துல விண்ணப்பதாரர் கையெழுத்து 2 கையெழுத்து போடணும். எக்ஸாமுக்கு முன்னாடி 1, எக்ஸாமுக்கு பின்னாடி 1ன்னு 2 கையெழுத்து போடணுங்க. ஸோ இந்த இடத்துல முன்னர் எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்க போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும்.
அதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியா இது ரெண்டையும் போட்டுட்டு தான் நீங்க இது பண்ணணும் சரியா. அதே மாதிரி மற்ற தேர்வாளர் இடத்தில் தவறாக அமர்ந்திருந்தால் நீங்க எக்ஸாம் ஹால் எந்த ஹால்னு வெளியவே போட்டிருப்பாங்க, அதுல உங்களோட நேமும் போட்டோவும் ஒட்டி ஒரு டெஸ்க் போட்டிருப்பாங்க, அதுல போய் கரெக்டா உட்காருங்க. அதை தப்பா உட்காந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, ஓஎம்ஆரை மாத்தி தர மாட்டாங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஓஎம்ஆர்ல இந்த இருக்கிற இந்த இப்படி ஒரு டிக்கெட் அடிக்கிறது இப்படி ஒரு டிக்கெட் அடிக்கிறது இந்த மாதிரி தப்பெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க சரியா. அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, தேர்வு மையத்தில் மற்றொரு தேர்வாளருடன் ஆலோசனை செய்தல் காப்பி அடித்தல் இந்த விஷயத்த பண்ணீங்கனாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வேற ஒருத்தரை பார்த்து காப்பி அடிக்க முடிஞ்சாலோ ஏதாச்சும் புக்கை உள்ள கொண்டு போனாலோ சரியா, இந்த மாதிரில எதுவும் பண்ணாலும் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்களோட அப்ளிகேஷன். செல்லுலார் போன்கள், கை கடிகாரங்கள் மற்றும் உள்ளமைக்கப்பட்ட நினைவு குறிப்புகள் பார்த்தியா, எலக்ட்ரானிக் டிவைசஸ், புக்ஸ், நோட்ஸ் எதுவுமே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேணும்னா நார்மல் அனலாக் வச்சு கட்டிட்டு போங்க, நார்மல் அனலாக் வச்சு. ஆனா அதையும் அவங்க கலட்ட சொல்லிட்டாங்கன்னா கலட்டி கொடுத்துட்டு போயிருங்க தயவு செய்து சரியா. அவங்க உங்களுக்கு அப்புறம் எப்படி டைம்னா அவங்க வந்து 1 hour 1/2 hourக்கு ஒரு தடவை அவங்க டைம் சொல்லுவாங்க, யாரு இன்விஜிலேட்டர் சொல்லுவாங்க, அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் சரியா. அடுத்து ஓஎம்ஆர் தரத்தை சேதப்படுத்தினாலும் உங்களை வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு மையத்துல ஏதாச்சும் தப்பா நடந்துக்கிட்டாலோ வேற மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலோ உங்களுக்கு மேல குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதர் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா தனக்கென ஒதுக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் எடுக்கணும், மற்ற இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் தயவு செய்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பேரண்ட்ஸோ யாரோ வந்தாங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ள அளவு கிடையாது, எக்ஸாம் சென்டர்ல உள்ள உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வழிமுறையெல்லாம் அவங்க மீறிட்டாங்கன்னா அவங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்படும், அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, நுழைவுச்சீட்டு கவனமாக பாதுகாக்கப்பட்டு நிரந்தரமாக தக்க வைக்கப்பட வேண்டும். உங்களுக்கு 2 நாள் 4 எக்ஸாம் நீங்க எழுத போறப்ப கண்டிப்பா வந்து ஒரே ஹால் டிக்கெட் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. அதனால என்ன பண்ணுங்க, தயவு செய்து வந்து ஹால் டிக்கெட்டை சேஃபா வச்சுக்கோங்க, டேமேஜ் ஆக விட்டுறாதீங்க சரியா. உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே ஹால் டிக்கெட்டை தயவு செய்து வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் சரியா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கால்குலேட்டர் கொண்டு போகக்கூடாது, கை கடிகாரங்கள், மோதிரங்கள் எதையுமே கொண்டு போடக்கூடாதுன்றாங்க. பேனா மட்டும்தான் நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அது கூட உங்களோட ஒரிஜினல் ஐடி அப்புறம் போட்டோஸ் இதை எடுத்துட்டு போகலாம் சரியா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருங்க மேற்கூறிய பொருள்கள் அல்லது கருவியில் ஏதேனும் ஒன்றை வைத்திருந்தாலோ பிற தேர்வுகளின் விடத்தாளை பார்த்து காப்பி அடித்தாலோ பிற தேர்வுகளுக்கு விடைக்கான அறிவுரை காட்டினாலோ தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அசல் பதிவுகளிடம் விண்ணப்பத்தில் வழங்கப்பட்ட விவரங்கள் சரிபார்ப்பு உட்பட்டு தங்களை தேர்வு செய்யும் நடைமுறை தொடரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் தாள்ல 40% மதிப்பு பெறலைன்னா உங்களுக்கு என்னது அடுத்த பகுதி மதிப்பீடு செய்யப்பட மாட்டாது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம போட்டிருக்கோம் வீடியோஸ்ல சரியா, அதையும் போய் பாருங்க. அதே மாதிரி இன்னும் நமக்கு 2-3 நாள் தான் எக்ஸாம்ஸ்க்கு இருக்கு. ஸோ கடைசி நேரத்தில் இன்னும் எதுவுமே படிக்காமல் இருக்காம முடிஞ்ச அளவுக்கு எம்சிக்யூவை சால்வ் பண்ணி பாருங்க, எம்சிக்யூவை சால்வ் பண்ணி பாருங்க. நம்ம இதில் இன்ஜினியரிங் எம்சிக்யூ மெக்கானிக்கலுக்கும் அதே மாதிரி இசிஇ ட்ரிபிள் இன்ஜினியரிங் எம்சிக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. வேணுங்கிறவங்க இந்த நம்பரை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லாட்டி rlaacademy.com. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியலாக கொடுக்கறதுனால நீங்கள் பே பண்ணிட்டு உடனே வந்து வெப்சைட்டில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணியும் நீங்கள் பிடிஎஃபை வாங்கி படிச்சுக்கலாம் சரியா. ஸோ இதுதான் நம்மளோட விஷஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அன்னைக்கு தான் உங்களுக்கு வீடியோஸ் வரும். நாளைக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸ் வந்து அப்டேட் ஆகும், அது முடிஞ்ச அளவுக்கு தான் சால்வ் பண்ணியிருக்கோம். அதில் 200 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிறதுல கொஞ்சம் தான் சால்வ் பண்ணியிருப்போம், நீங்கள் மிச்சத்தை சால்வ் பண்ணி பாருங்க. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நம்ம கிட்ட 150 rupeesக்கு மெட்டீரியல் இருக்கு, இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே அடங்கி இருக்கும். ஸோ இது வந்து இதோட சாம்பிள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துட்டு வேணும்னா என்ன பண்ணுங்க தயவு செய்து வாங்கிக்கோங்க. இந்த வழிமுறையெல்லாம் தெரியாம தயவு செய்து எக்ஸாம் சென்டருக்கு போகாதீங்க, இதுதான் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளவு விஷயங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறதுக்காண்டியாச்சும் நீங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எடுத்துட்டு போங்க அப்படின்றத தான் நான் சொல்லுவேன் சரியா. ஸோ ஓகே, தேங்க்யூ ஆல் த பெஸ்ட், நல்லா எக்ஸாம் பண்ணுங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல தயவு செய்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆன்சர் கீ ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை 2 நாள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு திங்கள் செவ்வாய் புதன் அந்த இதில் பார்த்து உங்களுக்கு டென்டேட்டிவா ஆன்சர் கீ நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். கண்டிப்பா அதுக்காகனாச்சும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரியா. ஸோ தேங்க்யூ ஸோ மச், டாடா பை.